அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பில் இயல் 5 உள்ள வினையால் அமையும் தொடர்கள் இந்த தலைப்பை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக நான் இந்த வீடியோவில் இந்த இலக்கணத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது புரியலன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னால் நான் சில இலக்கணங்களை எடுத்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் தமிழால் வெல்வோங்கிற சேனலில் அந்த வீடியோ இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வினையால் அமையும் தொடர்கள். வினையால் அமையும் தொடர்கள். இப்போ நம்ம அந்த வினையால் அமையும் தொடர்களில் என்ன பார்க்க போகிறோம்? வினை அப்படின்னு சொன்னாலே ஒரு செயல். வினைனாலே ஒரு செயல். இங்கிலீஷில் நம்ம ஆக்ஷன் சொல்லுவோம்ல, வேர்பு. இந்த வேர்பு தான் நமக்கு தமிழில் வினை. இப்போ இதை முதல்ல நம்ம பார்க்க போகிறது தன்வினை. முதல்ல நம்ம தன்வினை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தன்வினை அப்படின்னு சொன்னால் இது நமக்கு தெரிய வேண்டியது என்னதுன்னா, எழுவாய் நமக்கு தெரியணும். அடுத்தது பயனிலை. எழுவாய் நமக்கு ஒரு பயனிலை. இப்போ தமிழை பொறுத்தளவுக்கும் எழுவாய்ங்கிறது முதல்ல தான் வரும். பயனிலைங்கிறது நமக்கு வேர்பாக இருக்கும். எழுவாய்ங்கிறது நமக்கு சப்ஜெக்டாக இருக்கும். எழுவாய்ங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டில் வரும், பயனிலைங்கிறது அடுத்தது வரும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ பறவை பறந்தது. இதில் பறவைங்கிறது எழுவாய், பறந்ததுங்கிறது பயனிலை. சரி, இப்போ நம்ம தன்வினைக்கு வருவோம். இப்போ தன்வினை அப்படின்னா என்ன அப்படின்னா, எழுவாயானது ஒரு வினையை செஞ்சால், எழுவாய், இந்த எழுவாய் ஒரு வினையை செஞ்சால் அதுதான் தன்வினை. ஒரு வினையை செய்தால் அதுதான் தன்வினை எனப்படும். இதில் என்னென்னா, இந்த செயலோட பயன் யாரை சேரும்னா செய்பவரை குறிக்கும். யாரை குறிக்கும்? செய்பவரை குறிக்கும். இப்போது ஒரு எழுவாயோடைய ஒரு செயலோட பயன் எதை குறிக்கும்னா செய்பவரை குறிக்கும். செய்பவர். இப்போ எடுத்துக்காட்டு, செல்வி கடலை கண்டாள். இப்போ செல்விங்கிறது தான் எழுவாய். செல்விங்கிறது எழுவாய். கண்டாள் அப்படிங்கிறது பயனிலை. கடலை அப்படிங்கிறது என்னது? செய்யப்படுபொருள். சரி, இப்போ இந்த செல்வி அப்படிங்கிறது ஒரு எழுவாய். இந்த எழுவாய் ஒரு வினையை செய்கிறது தான் தன்வினை. செல்வியே கடலை பார்க்குறா. செல்வி கடலை கண்டாள். அதுதான் என்னது? தன்வினை. இப்போ செல்வி கடலை காண்பித்தாள் அப்படின்னு வந்தால் அது பிறவினை. இப்போ பிறவினைனா என்னென்னா, ஒரு எழுவாயானது, எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால், அங்கே செய்தால்னு வரும், இங்கே செய்ய வைத்தால், வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை என அழைக்கப்படும். ஒரு எழுவாய் ஒரு வினையை செஞ்சால் அது தன்வினை. செய்ய வைத்தால், எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை எனப்படும். இதில் விபி அப்படிங்கிற விகுதி வரும். இதில் விபி. இப்போ செல்வி கடலை கண்டால்ங்கிறது தன்வினை. செல்வி கடலை காண்பித்தாள் அப்படின்னா அது பிறவினை. காண்பித்தாள் அப்படின்னு வரும். காண்பித்தாள் அப்படிங்கிறது பிறவினை. இப்போ திருந்து அப்படின்னா தன்வினை. திருத்து அப்படின்னா பிறவினை. நட அப்படின்னா தன்வினை. நடத்து அப்படின்னா பிறவினை. இதுதான் தன்வினை, பிறவினை. அடுத்தது செய்வினை, செயப்பாட்டு வினை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செய்வினை, செயப்பாட்டு வினை. இப்போ கயல்விழி
கதை படித்தாள். கயல்விழி கதை படித்தாள். இதில் கயல்விழி என்பது எழுவாய், படித்தாள்ங்கிறது பயனிலை, இப்போ கதைங்கிறது செயப்படுபொருள். இப்போ இதை வந்து எப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன், ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் பேட்டர்னில் சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம்ல, இது சப்ஜெக்ட்டு, இது வேர்பு, ஆப்ஜெக்ட், எதை யாரைங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லி தருவாங்கல்ல, அதே மாதிரி தான் இது. இப்போ செய்யப்படுபொருள்னால் எதை யாரை அப்படிங்கிற வினாவுக்கு விடையாக வருவது தான் செய்யப்படுபொருள். இப்போ செய்வினைனா ஒரு எழுவாய் இருக்கும், ஒரு பயனிலை இருக்கும், ஒரு செய்யப்படுபொருள் இருக்கும், இதுதான். இப்போ இது என்னென்னா, இந்த செய்பவரை அது வந்து முதன்மைப்படுத்தும். செய்பவரை இந்த ஒரு வினையை செய்யக்கூடிய கயல்விழியை வந்து இது வந்து முதன்மைப்படுத்துகிறதா அமையும் செய்வினை. கயல்விழியை முதன்மைப்படுத்துகிறதா இது அமையும். அதாவது ஒரு செய்பவரை, ஒரு செயலை செய்பவரை முதன்மைப்படுத்தக்கூடிய வினை தான் செய்வினை எனப்படும். இது இந்த வரிசையில் அமையும். ஒரு எழுவாய் இருக்கும், ஒரு பயனிலை இருக்கும், ஒரு செய்யப்படுபொருள் இருக்கும். இப்போ ஒருவேளை இதில் வந்து ரெண்டாம் வேற்றுமை உருபு எது? ஐ. இப்போ கயல்விழி கதையை படித்தாள்னு எழுதலாம், கயல்விழி கதை படித்தாலும் எழுதலாம். அப்போ வேற்றுமை உருபு, ரெண்டாம் வேற்றுமை உருபு செய்யப்படுபொருளோட நம்ம வந்து வெளிப்பட்டும் வரும், மறைந்தும் வரலாம். வெளிப்பட்டும் வரலாம், மறைஞ்சும் வரலாம். இப்போ கயல்விழி கதை படித்தாள்ங்கிறதுல மறைஞ்சு வந்திருக்கு, கதையை படித்தாள்னா ரெண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வந்திருக்கு, ரெண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்து வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்போது செய்யப்படுபொருளோட செய்வினையில் வந்து செய்யப்படுபொருளோட வந்து நமக்கு இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டும் வரலாம், வெளிப்படாமலும் அது வந்து வரலாம். அடுத்தது செய்யப்பாட்டு வினை. இப்போ செய்வினையில் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா செய்பவரை முதன்மைப்படுத்தும்னு பார்த்தோம். இப்போ செய்யப்படுபொருளில் எப்படி வரும்னா செய்யப்படுபொருளை முதன்மைப்படுத்தும், செய்யப்படுபொருளை வந்து முதன்மைப்படுத்துகிறதா இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டா கதை கயல்விழியால் படிக்கப்பட்டது. இதில் 3 விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். கதை கயல்விழியால் படிக்கப்பட்டது. இப்போ இதில் எழுவாய் எது? கயல்விழி தான் எழுவாய். முதல்ல என்ன வந்திருக்கு? செய்யப்படுபொருள் வந்திருக்கு. செய்யப்படுபொருள் முதல்ல வந்திருக்கு. செய்யப்படுபொருள் முதல்ல வந்திருக்கு. கயல்விழிங்கிறது எழுவாய், படிக்கப்பட்டுங்கிறது பயனிலை. அப்போது இங்கே எப்படி அமையும்னா, அங்கே வந்து எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலைன்னு இருந்துச்சு, எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலைங்கிற வரிசையில் இருந்துச்சு. இங்கே செயப்பாட்டு வினையில் செய்யப்படுபொருள் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கும், அங்கே எழுவாய் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கும், அப்படி அல்லது செய்பவர் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கும். இங்கே செயப்பாட்டு வினையில் செய்யப்படுபொருள் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கும், அதுக்கு அடுத்ததாக எழுவாய் இருக்கும், பயனிலை இருக்கும், இந்த வரிசையில் அமையும். இது வந்து ஃபஸ்ட்டு செய்யப்படுபொருள் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கும். ரெண்டாவது பார்த்தாச்சுன்னா இதில் ஆள்ங்கிற வேற்றுமை உருபு, மூன்றாம் வேற்றுமை உருபு இருக்கும். ஆள்கிற மூன்றாம் வேற்றுமை உருபு இதில் வந்து இருக்கும். ஆள்கிற மூன்றாம் வேற்றுமை உருபு வந்து எழுவாயோடு சேர்ந்திருக்கும். ஆள்கிற மூன்றாம் வேற்றுமை உருபு எழுவாயோடு சேர்ந்து வரும். அடுத்து மூணாவதாக என்னென்னா படு அல்லது பட்டது அப்படிங்கிற துணை வினை. 9வது வகுப்பில் இருக்குது துணை வினைகள். இதில் படு பட்டதுங்கிற துணை வினை வந்து நமக்கு சேர்ந்து வரும், பயனிலையோடு சேர்ந்து வரும். பயனிலையோடு படு பட்டது அப்படிங்கிற பயனிலையோடு படு பட்டதுங்கிற துணை வினை வந்து சேர்ந்து வரும். இந்த ஆள்கிற மூன்றாம் வேற்றுமை உருபு எழுவாயோடு சேர்ந்து வரும். இவ்வளவுதான் நமக்கு வந்து தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வினையால் அமையும் தொடர்களில் உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.